ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்த்துருவோம் வாங்க. இன்றைக்கி திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் ஊர்வலம் தான் பார்க்க போகிறீங்க. நான் போகலங்க, எங்கள் பையன் போனாங்க. எங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கி ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் எப்படி இருக்குன்ட்டு 41 அடியாங்க. 41 அடி விநாயகராம். காவேரி ஆற்றுல தான் அங்கே கரைப்பாங்களாம். எல்லா பிள்ளையாரும் அங்கே தான் கரைப்பாங்களாம் கொண்டு வந்து. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதோ அவனுக்கு எங்கள் பையனுக்கு தெரிஞ்சதே எடுத்துருக்குறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் விநாயகர்லாம் எப்படி இருக்கார்? 41 அடி விநாயகராங்க இவர். பாருங்கள் எவ்வளோ பெருசு. அவங்களால தூக்கவே முடியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. டிவியில் செல்லுலலாம் நம்ம பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. ஆனால் நேரில் போய் பார்த்துருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்கல. கோபுரம் எல்லாமே அழகாக தான்டா இருக்கு. குறையூர் காவேரி நகர் சேர்ந்தா பிள்ளையார் வந்துட்டு இருக்காரு. வண்டி விட்டு இறங்கி எடுத்துக்காரங்க. பாலக்காடு சேர்ந்த கோயில்பட்டை பிள்ளையார் பெரம்பலூர் மாவட்டம் ஆற்றுப்பாடு வண்டி வண்டி விட்டு
என்னங்க எங்கள் வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? விநாயகரெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல கரைக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு எங்கள் ஊர் விநாயகர் ஊர்